கேட்கும் தமிழ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ கலந்துரையாடல் செய்யவிருப்பது மதிப்பிற்குரிய அன்பு தம்பி திரு ஜோசப் மிஸ்ரா அவர்கள். தம்பி வணக்கம். வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம், நலம். இப்ப என்ன நம்ம உரையாட போறோம்னா, நாம் தமிழர் கட்சியில இருந்துட்டு, அதுல பயணிச்சு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிற பேர்ல பிரிஞ்சு போன சகோதரர்கள பத்தியும், அவங்க பேசிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பத்தியும் நம்ம இப்போ விவாதிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள சர்ச்சைக்கு போயிரலாம். நம்ம நம்ம அண்ணன் தம்பிகிட்ட சர்ச்சைக்கு பஞ்சமா இல்ல. நம்ப இன்னமும் ஒரே அவங்க ஒரே ஒரே மேடையில ஒரே மேடையில 4 பேருமே அண்ணன் தம்பியா உட்கார்ந்திருந்தா எப்படி? யாரதான் பார்க்கிறது? ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணனா பார்த்த எவனையும் அண்ணனா பார்க்காம இருக்கவும் முடியாது. அண்ணனா பார்த்தாச்சு. பார்த்துட்டோம்னா அண்ணன் தான். ஆனாலும் வேற மாரி பார்க்க வேண்டியது இருக்கேன்ற ஒரு ஒரு சேஞ்சஸ் இருக்கு. அது எ ஒரு மாரி நெருடலா தான் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு இதுதான் அப்படின்றத எடுத்துட்டு போ வேண்டிய நிலைமையா இருக்கு. ஆனா, இல்ல இல்ல என்னைய பொறுத்தவரை எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. நம்ம அண்ணனா, தம்பியா பழகிட்டோம், பழகிட்டோம், பழகிட்டோம்ன்னு. கருத்து ரீதியா நம்ம பார்த்தோம்னா, தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்ன ஒரு அந்த இன உணர்வுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த தமிழ் அதாவது தேசியம்ங்கிற அண்ணன் அதாவது அதாவது திமுகல இருந்து அண்ணன் திமுக இணையறாங்க. தாய் கழகத்தில் இணையறேன்னு சொல்லுவாங்க அத. ம். தாய் கழகத்துல போய் இணையறேன், தந்தை கழகத்துல இணையறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு தொழில் ரீதியா அதாவது அவங்களுக்கு பெரிய பெயின்லாம் ஒண்ணு இருக்காது. வலிகள்லாம் பெருசா இருக்காது. ஆனா நாம் தமிழர்ல இருந்து ஒருத்தவங்க இன்னொரு கட்சிக்கு மாறும்போது அதுதான் எனக்கு அதுக்கான புரியல. வலி அதுதான் எனக்கு புரியல. தமிழ் அதுக்கான தேசியத்துல பயணிச்சுட்டு, உன்னால எப்படி திராவிட கட்சிகளுக்கு முடியுது? அதனுடைய கோட்பாடே வேறயே! அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அப்ப நீ நடிச்சுக்கிட்டு இருந்தியா? இவ்வளவு நாளா நடிச்சுக்கிட்டு இருந்தியா? அதாவது தன்னைய நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி, நான் தன்னை பெரிய ஆளுன்னு வளர்ந்ததுக்கு அப்புறம், இந்த நேரத்துல நம்ம வெளில போனா தான் நமக்கு பேரு கிடைக்கும் அப்படிங்கிற மாரி நெனச்சியா? அப்படி அவ்வளவு நாள் இங்க இப்ப நீ இவர் பயணிச்சு, உன்னைய நீயே நல்லா வளர்த்துக்கிட்டு, ரைட் இந்த நேரத்துல போனா நமக்கு எல்லாம் கிடைக்கும். அப்படிங்கிறது ஒரு பயிற்சி எடுத்திருக்கிற இங்கே. ஆனா அது எவ்வளவு ஒரு 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 அபத்தமான செயல் பாத்தியா? தன்னுடைய ஒரு கொள்கைய விட்டுட்டு, வேற ஒரு சித்தாந்தத்துக்குள்ளேயே நீ போயிட்டு, அது நீ உயர்ந்ததுன்னு இன்னைக்கு நீ பேசுற. அதுக்கு வாதிடுற நீ. வெட்கமா அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு வெட்கமா ரொம்ப இருக்காதா? அசிங்கமா எனக்கு இருக்குல்ல. வெட்கமா இருக்காதா? நம்ம பார்த்த அதே வாய் நம்ம வீரியமா அதாவது வீரியமா பேசின அதே ஒரு அண்ணன் தம்பி எல்லாருமே அக்கா எல்லாருமே இன்னைக்கு அதே மாதிரி வேற மாதிரி பேசும்போது என்னடா சை அப்படின்ற மாதிரியா இருக்கு பாக்குறதுக்கு. நான் இந்த நான் நெறைய பாத்துட்டேன். அந்த இப்ப YouTube இந்த மூஞ்சிகளுக்கா நம்ம சில்லறைய செதறடிச்சோம். அதேதானே. செதற விட்டோம் YouTube அப்படின்ற வச்சிருக்கிற YouTube வச்சிருக்கிற நெறைய நபர்களுமே நல்லா இருக்கானுங்க. நல்லா நான் பார்த்த வரை நல்லா தமிழ் தேசியத்த பத்தி நல்லா பேசிட்டு இருக்கானு. டக்குனு அப்படியே நடிகர்கள் வந்தோனே போறானுங்க. அப்பனா இவனெல்லாம் என்ன மனநிலையில இருந்திருக்கானுங்கங்கிறது அதுவும் புரியல. டேய் அப்பப்ப மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குறாங்க எல்லாருமே. ஏ நம்ம சொல்ல போனோம்னா அதாவது எனக்கு தெரிஞ்சு முதல்ல நான் நம்ம தமிழ் தேசியத்தை பயணிக்க ஆரம்பிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். காணொளிகள்ல எல்லா காணொளிகளையும் பார்ப்பேன். அவங்களோட நடவடிக்கை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். என்ன நேர்ல தொடர முடியலன்னா கூட நம்ம கருத்து ரீதியா நம்ம 2 பேருமே எவ்வளவு பேசிப்போன்றது உங்களுக்கு தெரியாதது இல்ல. நம்ம அவ்வளவு பேசிப்போம், அவ்வளவு காணொளிகள் தொடர்ந்து பார்ப்போம். இந்த கட்சியிலேயே நம்ம தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த வேலையில முதல் 2 பேர் சோ நான் நேமே சொல்லி அதாவது பெயரே சொல்லிடலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ராஜீவ் காந்தி மற்றும் நம்ம கல்யாண சுந்தரம். கல்யாண். பேரால இன்னைக்கு தெரியாது. அவரு நம்ம பேரால சாட்டை தெரியும். அண்ணன் கொடுத்திருக்கிற பேர் அவருக்கு கல்யாண். கல்யாண். ஆமா. பேராசிரியர் அவரு இவங்க பேரு. இவங்க 2 பேர் தான் பேர் அதிர்ச்சியா இருந்துச்சு எனக்கு. உள்ள நடந்த உட்கட்சி பூசல் என்னெல்லாம் தெரியாது. ஆனா இவர்கள் இருவரும் அதாவது கட்சியை விட்டு விலக்கிட்டாங்க. கட்சி விலகிட்டாங்கல்ல, விலக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் விலக்கப்பட்டு உண்மையாவே விட்டார்கள். அப்படி வந்துச்சு. அப்படின்னு சொன்னோன்னே மிகப்பெரிய பேரதிர்ச்சியா இருந்துச்சு. என்னால தாங்கிக்க முடியல. இன்னொன்னு அதிலிருந்து வெளில வர முடியல. எப்படியாவது இவங்க 2 பேரும் திருப்பி உள்ள வந்துரணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அண்ணன் கோவம் தணிஞ்சிரணும் அப்படின்னு நினைச்சது உண்டு. ஏன்னா இவங்க 2 பேருமே ஆற்றல் நமக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம. என்னடா நான் கூட நினைச்சிருக்கேன் இவங்க 2 பேரும் இல்லாம எப்படி இருக்கும் கட்சி அப்படின்லாம் யோசிச்சது உண்டு அந்த காலகட்டத்துல. ஆனா ஆனா அது உண்மை இல்லங்கிறது தெரிஞ்சிருச்சு. என்ன? ஐய்யய்யோ! இவங்க தான் இவங்க அது இல்லங்கிறாங்க. அதெல்லாம் இல்ல.
போறியா போ. இப்பதான் தெரியுது. ம். இது ரெண்டும் எப்படிப்பட்ட பீஸு. இது தயவு செஞ்சு இது இல்லாம இருப்பதே நல்லதுங்கிற மாரி ஆயிருச்சு. இல்ல அதுல இப்போ குறிப்பா அ ராஜீவ் காந்திய பார்த்தோம்னு வச்சுக்க, அப்பப்பப்பப்பா! என்ன பேச்சு! இவரு ஐயா ஒரு மேடையில ஐயா ஒரு மேடையில கேளுங்க. ஐயா முன்னாள் முதல்வர் கருணாநிதி இருக்காங்களே, அவங்கள "சக்கர நாற்காலி சதிகாரன்" அப்படின்னு இதுவரையும் நான் அந்த அது அந்த வார்த்தை இதுவரையும் எனக்கு அந்த இன்னும் வார்த்தைய மனசுலயே நான் இருக்கு. காதுலயே வாங்குனதில்ல. இப்ப சக்கர நாற்காலி சதிகாரன். நான் இப்போ அஹ், அத நானும் ஒரு திமுக பின்னணியில இருந்து தான் வந்தவனா. என்ன அந்த தமிழன்லாம் யாரு அப்படின்றதுக்கு ஒரு மூணு மூணு டெஃபினிஷன் ஒண்ணு சொல்லுவாரு தெரியுமா? அப்படி வீச்சாட்டா சொல்லுவாரு. அதெல்லாம் அப்படி செதறே விட்டா சில்லறையே. பயங்கரமா அந்த மாதிரி புரிஞ்சுது. பண்ணிட்டு இன்னைக்கு பார்க்கும்போது அது 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 இன்னொரு விஷயம் வெள்ளை என்னன்னா, வேஷ்டி, அத வெள்ளை சட்டை. அதெல்லாம் வந்து திமுக கட்சிக்காரவங்களுக்கோ, அல்லது அந்த நிர்வாகத்த சார்ந்தவங்களுக்கோ அந்த செய்தியெல்லாம் பார்த்திருக்கவே மாட்டாங்களா? அதெல்லாம் எப்படி கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. அத எப்படி மன்னிச்சு நீங்க அவங்கதான் அவங்க துப்பணம் தொடச்சுக்குவாங்களே. ஓ ஓ திராவிடர்கள். அவர்கள் இருவருக்கும் வந்துட்டு அந்த மாதிரியான எந்தவித, அதாவது கஷ்டங்களுமே கிடையாது. மான ஈனங்கள்லாம் வந்துட்டு துளி கூட வந்துட்டு இ- இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அவங்க காமிச்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா என்னதான் பேசினாலும் அவங்க வந்துட்டு நியூட்ரலா இருக்கிற மாதிரி ஒரு மனநிலைமையில இருப்பாங்க. கேட்டா அவங்க வந்து அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் வந்துட்டு அந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாங்க. பேர் என்ன மெச்சூரிட்டி லெவலா? இதுக்கு ஆமா. அப்படி ஒரு பேரு தானா வச்சுக்கிட்டா, அது அது அர்த்தம் ஆயிடுமா? கடவுளே! எ- உண்மையாவே நான் நான் என்ன கேட்க வரேன்னா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா, இந்த கட்சியை விட்டு எதுக்கு வந்துட்டு இப்படி எல்லாம் போறாங்க அப்படின்னு இருந்தது. இருக்கு இல்ல இருந்தது. எதுக்காக போகணும் அப்படின்னு. நீங்க நீங்க சொல்லுங்க, ஏன் இந்த கட்சியை விட்டு போறாங்க? என்னதான் உண்மையா பிரச்சனைன்னு நீங்க நீங்க பாக்குறீங்க? இல்லப்பா, இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்க நினைக்கிறது என்ன தெரியுமா? இதுல இருந்தா சம்பாரிக்க முடியாதுங்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஒரே ஒரு விஷயம். உண்மையான விஷயம். ஒருத்தவன் தமிழ் தேசியத்த விட்டு வெளியில போறான்னு சொன்னா, அவன் வேற எங்கேயுமே போமாட்டான். அந்த தமிழ் தேசியத்த அதையே தான் ஆதரிப்பான். இருக்கானோ இல்லையோ, நான் அந்த கட்சியில இருக்கானோ இல்லையோ, தமிழ் தேசியத்த தான் அவன் ஆதரிப்பான். அதான் தமிழ் உணர்வு அந்த அதோட அந்த இல்ல இவங்க வெளில போயிட்டு பிரஸ் மீட்டிங் கொடுக்கறப்பலாம் நீங்க ஒண்ணு கவனிச்சிருப்பீங்க. ம். அப்ப அதாவது சொல்லுவாங்க, நீங்க எப்பதான் ஆட்சியை பிடிப்பீங்க? இப்ப ஆட்சிக்கு வரணும். அப்ப எங்கள எல்லாரையும் நீங்க வந்துட்டு இதுக்குள்ளேயே இருந்து நாங்க எல்லாம் அழிஞ்சு நாசமா போகணும். நீங்க மட்டும் நல்லா இருக்கணும். இப்படின்ற வேர்டிங்ஸ் ஒண்ணு சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா நீங்க? எல்லாருமே இத சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை என்னன்னா, உங்க யாரையுமே அண்ணன் வந்துட்டு நல்லா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லல. வேற எந்த தொழிலும் பார்க்க வேணாம்னு சொல்லல. முடிஞ்ச நேரம் கட்சிக்காக ஒதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் பணி செய். அது முடிஞ்ச வரைக்கும் நீ உன்னால இயன்றத குடு. இப்படின்னு தான் கட்சி ஓடுது. உன் தனிப்பட்ட ஒரு நபரால கட்சி ஓடுதுன்னு நீ நினைக்கிறியா? அது எனக்கு பொறுத்தவரை அவங்க வெளிய போன அவங்க 2 பேருமே உள்ளுக்குள்ளேயே இருந்து தன்னை வளர்த்துக்க பார்த்திருக்கிறாங்க. த- எல்லாருமே எல்லாருமே இன்னைக்கு தன்னை வளர்த்து தன்னை முன்னிறுத்தணும்னு யாரெல்லாம் நினைச்சாங்களோ இன்னைக்கு அவங்க எல்லாம் இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா உண்மையாவே அவங்க எல்லாம் வந்துட்டு தான் வளரணும்னு நினைச்சவங்களால மட்டும்தான் இன்னைக்கு போய் நம்ம காளியம்மா அக்கால வந்துட்டு சொல்றாங்க, நான் வந்துட்டு முதல்ல நான் வந்து பயணிச்ச கட்சி அதிமுக அப்படின்னு. ஒரே ஒரு இந்த இந்த இத்தனை வருஷத்துல நீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் நாம் தமிழர் மேடையில வந்துட்டு நீங்க அந்த வார்த்தையை உபயோகப்படுத்திருந்தீங்கன்னா நீங்க சொல்றத உண்மையா நெஞ்சார ஏத்திருக்க முடியும். நீங்க இதே நாம் தமிழர் மேடையில நான் முதல்ல பயணிச்சது அதிமுக, ஏன் நீங்க சொல்லல? என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்றதுல? ஏன்னா அன்னைக்கு உங்களுக்கு நாம் தமிழர் தேவைப்பட்டுச்சு. தமிழர்ன்ற அடையாளம் தேவைப்பட்டுச்சு. முதல்ல தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிறவங்களா இருந்தீங்க. அப்ப அதிமுகன்ற ஒரு வார்த்தை விட்டிருந்தா உங்களுடைய தமிழ் தேசியம்ன்றது அழிஞ்சு போயிருக்கும். அதனால நீங்க அன்னைக்கெல்லாம் கப்பு சுப்புன்னு இருந்துவிட்டு இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல சொல்றீங்க, நாங்க வந்துட்டு நான் வந்து முதல்ல பயணிச்ச கட்சி அதிமுகன்னு. எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்தது தெரியுமா அண்ணா உங்களுக்கு? எனக்கு அதுல நான் அதெல்லாம் நான் யாருக்கு நான் தெரியுமா என்னன்னா நடந்தது? நான் வாக்களிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியாது. அந்த இந்த காளியம்மாளுக்காவுக்கு ஓட்டு போடணும்னு நான் ஏன் இவ்வளவு மனக்குமுறலோட பேசுறேன்னு சொன்னா, அன்னைக்கு உங்களுக்கே தெரியும் தேர்தல் நேரத்துல பஸ் பஸ் பேருந்துகள்லாம் கெடுபிடி எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு. நான் கிளாம்பாக்கத்துல வந்துட்டு அந்த பஸ் ஏறுறதுக்காக வந்து நின்னுட்டு இருக்கேன். சரியா 3 மணி நேரம் நின்னு பஸ் ஏறி
படியில உட்காந்துக்கிட்டு வந்து 8 மணி நேரம் படியில உட்காந்துட்டு வந்து தூக்கமே இல்லாம காளியம்மா கலக்கு ஓட்டு போட்டுட்டு போனேன். அப்ப மன வலி எவ்வளவு இருக்கும்? நீங்க வந்துட்டு இந்த கட்சியில வந்துட்டு நீங்க இவ்வளவு உங்களுக்காக மட்டுமே நான் வந்துட்டு ஓட்டு போட்டேன். அப்ப நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா ப்ரோ? அப்படிலாம் மனசாட்சி உறுத்தலங்க எல்லாம் பேசக்கூடாதுப்பா. இல்ல. அப்பல்லாம் வந்து அப்படி அப்படி நம்ம அக்கா நம்ம வந்து வாக்காளர் அப்படின்றது பார்க்கல. நம்ம அக்கா அப்படின்ற அளவுக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ அப்படி நீங்க அவங்க வந்து இந்த இந்த மாரி அளவுக்கு நிப்பீங்க. வாக்காளர்கள் எல்லாம் யோசிச்சாங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாரி வாக்காளர்கள்லாம் யோசிச்சா, அவங்க வந்து எங்கேயுமே போமாட்டாங்க. எந்த ஒரு கட்சிக்காரனுமே தப்பே செய்ய மாட்டான். இயல்பா. கடைசியில என்னையும் அரசியல்வாதியாக்கிட்டீரடா அப்படின்ற மாரி, இப்ப நம்மலாம் வந்துட்டு மெச்சூர்ட் ஆயிட்டோம். நம்ம மெச்சூரிட்டி ஆயிட்டோம். இவனும் என்னைக்காவது ஒரு நாள் போவான். அதனால அப்ப கொஞ்சம் எப்படி சேஃப்டியாவே இருக்கிறவனே உன்ன இருக்கணும் பார்த்துக்க அப்படின்ட்டு. வேண்டியதாங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா, அவன அது எதான் சொல்றேன்னா, தன்னை வளர்த்துக்க பார்க்குறானுங்க. அதாவது ம். தமிழ் தேசியத்துல வந்து நம்ம இனம் வளரணும், வளம் காக்கணும் அப்படின்னு இருக்கிறவன் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம உழைக்கிறவன். இந்த அண்ணன் நம்ம உண்மையான நத்தம் டாக்டர் நத்தம் பார்க்குறாங்க. சிவசங்கர் அண்ணன் வந்துட்டு இதுக்கு உதாரணம். அதே அண்ணன் காளியம்மாள் அக்காள் கூட வந்துட்டு அஹ், அந்த சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டவர் தான். ஆனாலும் அவர் வந்துட்டு இன்னைக்கு நிக்கிறாரு. நிக்கிறாரு. ஆனாலும் எப்பா அவருக்கு கொடுத்த பணி அவர் செய்யறாரு. செய்றாரு. என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் சாட்டை எடுத்துங்க. எத்தனை முறை இந்த ம். கட்சிக்கும் இந்த ஊடகத்துக்குமே சம்மந்தம் இல்ல அப்படின்னு அவரை விட சொன்னாரு. அசிங்கப்பட்டவர் இருக்கா? அவரை விட அண்ணன் அசிங்கப்படுத்தினவர் இருக்காரா? ஆமா. பொதுவா அதாவது பொது மேடையிலேயே வந்துட்டு அவரு இந்த கட்சிக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இவருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு வந்துட்டு அறிவிச்சிருக்காரு. அறிவிச்சிருக்காரு. அப்பவும் அந்த அ சாட்டைட்ட வந்து என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும், அந்த சிந்தனை இருக்கு பாரு. நான் தமிழ் தேசியத்த விட்டு போக மாட்டேன். அவர் வந்துட்டு சிறைக்கு போனப்ப அவர் இந்த கட்சியில இல்ல. ஆக்சுவலா அப்ப விலக்கப்பட்டுட்டாரு. சிறையில இருந்தப்போ எனக்கு ஆமாமா. சரியா அவர் ஞாபகம் இல்ல. உண்மதான், 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 உண்மதான். அவரு அப்ப அவருக்கு கட்சியும் இல்ல, குடும்பமும் இல்ல, அதுவும் இல்ல. எதுவுமே இல்லாம வெறும் மன உறுதியை நம்பி மட்டுமே அவர் இருந்தாரு. அன்னைக்கெல்லாம் அவர் நினைச்சிருந்தாருன்னா, அவருக்கு சரியான காரணம் இருந்துச்சு. அவர் வெளில போறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருந்துச்சு. ஆமா. ஆனாலும் வெளில போகல. அவரோட ஏன் அந்த அவரோட உறுதித்தன்மை? ஊடக வெளிச்சத்துக்கும், அவருடைய பேச்சு திறமைக்கும், நான் வாரேன்னு சொன்னா, அந்த எந்த கட்சியிலயுமே வேண்டான்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல. எந்த கட்சியா ஆள் இருந்தாலும், இல்ல. அவர் பாணியிலேயே வந்து பகவான் ஆரத்தி எடுத்து அவர உடனே அழைச்சிருப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா அவரு போகல. அந்த இடத்துல வந்து அந்த தமிழ் தேசிய உணர்வுல அவரு நிலைச்சு நின்னுட்டாரு. இன்னைக்கு கடைசியா நடைபெற்ற விவாத மேடையில நம்ம கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து ஏன்னா பேசியிருக்கிற வார்த்தைகள் வந்து நம்மல்லாம் சொல்லக்கூடாது இனிமே. அவரு வந்து நம்ம இல்ல. அவரு வந்து திராவிட கட்சியில போய் சேர்ந்துட்டாரு. அவரு என்னதான் நம்ம ம். சகோதரங்கன்னு வேணா, இது வேணா பேச்சு வழக்குல வேணா சொல்லலாமே தவிர, அவர் வந்து நமக்கு இதா தான் இருக்காரு அவரு. கருத்து அரசியல் ரீதியா ரீதியா என்ன வேணா பேசியிருக்கலாம். அரசியல் ரீதியா என்ன வேணா பேசியிருக்கலாம். இல்ல வேற யாரோ இத பேசியிருந்தாங்கன்னா, அது வந்துட்டு நமக்கு அந்த அளவுக்கு கோவத்தை ஏற்படுத்தியிருக்காது. ஆனா, நம்ம கட்சியிலே பயணிச்சு, நம்ம கூடவே ஆ அப்பா இருந்த ஒருத்தர் வந்து இப்படி நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப அவரு எந்த கட்சியில இருக்காரு? அதிமுகவுல இருக்காரு. கல்யாண அதிமுகல இருக்காரு. ஆனா, அதே தலைவர் எடப்பாடி ஐயா இருக்காங்களே, அவங்க கிட்ட ஒரு பத்திரிக்கையாளர் கேட்ட கேள்விக்கு, "யோவ்! அத ஒரு தனிப்பட்ட விஷயத்த எதுக்குய்யா பொதுவுல பேசுறீங்க? விடுங்கய்யா." அப்படின்னு பெருந்தன்மை அவ் பேசுனது. அத அத அ அ அவர்கிட்ட இருக்கிற அந்த பெருந்தன்மை இவர்ட்ட இல்லாம போச்சு. அதுதானே அவர் கீழ்த்தரமா பேசியிருக்காரு. இந்த கடைசியா நடைபெற்ற விவாதத்துல. அ பேராசிரியர் அவரு பேராசிரியர் மாரி தெரியல. அவரோட சிந்தனை அவரு அப்படி. அவரு பேராசிரியர் இல்ல. அவரு எத்தன வருஷம் அதுக்கான பழி செஞ்சாரு அப்படின்னுலாம் தெரியல. ஏதோ பேர போட்டு வச்சிருக்கிறாரு. சரி, அவருடைய தனிப்பட்ட தாக்குதலுக்கு நம்மளும் போய் பேசி அவர வந்துட்டு தரைகுறைவா பேச வேணாம். ஏன்னா, நம்ம அவருக்கு சரியா நிகரானவர் ஆயிடுவோம். அது வேண்டாம் நமக்கு. ஆனாலும் அவரு பேசின விஷயத்த நம்ம இல்லன்னு மறுத்து பேசி ஆகணும். அது முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். என்னன்னா, எல்லாரும் வந்துட்டு அண்ணன் இருக்கிற இல்லத்தையும், அண்ணன் வந்துட்டு அண்ணன் பிள்ளைகள் படிக்கிற அ பள்ளியையும் வந்துட்டு அதிகம் விமர்சிச்சு பேசுறத பார்க்கிறோம். எல்லா காணொளிகள்லயும் ஆல்ரெடி பலமுறை நெறைய பேர் கூறிட்டாங்க. என்னன்னா, அண்ணன் வந்துட்டு இருக்கிற வீட்டுக்கு அண்ணன் தான் வந்து வாடகை கட்டுறாரு. கட்சியோட பணத்திலிருந்து அது போறதில்ல. இது தெளிவா எல்லா தடவையும் காண்பிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு காசு வாங்குற அதாவது ஒவ்வொரு திறநிதி திரட்டுறப்பயும்
அதுக்கான அமௌண்ட் அக்கௌண்டபிலிட்டி வந்துட்டு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணப்பட்டு அதுல எவ்வளவு செலவாயிருக்குன்றத எல்லா மக்களும் பாக்குற மாதிரி தான் வந்துட்டு காண்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாராவது ஒரு 50 100 போட்டிருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்ககிட்ட இருந்து நான் எவ்வளவு வாங்கியிருக்கோம், எவ்வளவு இந்த தடவை சேகரிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு செலவழிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு கட்சிக்கு சேர்ந்திருக்கு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு முழு விவரம் தெரியற மாதிரி எல்லாமே தெரியும்படிதான் போட்டிருக்கே தவிர மற்ற கட்சிகள் மாதிரி வந்து இந்த கார்பரேட் ஃபண்டிங் எல்லாம் வச்சு நடத்துற கட்சியில திரள் நிதின்றது முதல்ல என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து விமர்சிக்கவே செய்யணும். இந்த அரைகுறை அரசியல்வாதிகள்லாம் வந்து இன்னைக்கு திரள் நிதினா என்ன? திரள் நிதி அப்படின்னு சொல்ற எவனுக்குமே புரிதல் இல்லாத பயணம். அப்படிதான் ஓப்பனா அப்படிதான் பேசணும். ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான நபர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட இந்த திரள் நிதியை பத்தி சொன்னேன். சரிப்பா, இந்த திரள் நிதி சொல்றீங்களே, இந்த கோவில்கள் எல்லாம் உண்டியல்னு ஒண்ணு போட்டு ஒண்ணு ரூபா 2 போடுறீங்களே, அதுக்கு பேர் என்னப்பா? திரள் நிதி தானே? கடவுளுக்கே திருவிழா நடத்தணும்னா திரள் நிதி வேணும் சாமி. இல்ல அது கடவுளுக்கு எனக்கு திருவிழா ஒண்ணுமே நடத்த புரியல. இந்த இந்த இப்ப தாவேகா கட்சிக்காரன்ல இந்த சின்ன பையன் திரள் நிதி தெரியும். அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு? அவனுக்கு ஓட்டே கிடையாது. இவனுங்க வந்து திரள் நிதிய பத்தி பேசுறானுங்க. டேய், கிரிக்கெட் பார்க்கணும்னா கிரிக்கெட் உட்கார்ந்து பாக்குறீங்களே, அது பார்க்கணும்னா சுத்தி ஆடியன்ஸ் உட்காரணும், அவன் நிதி கொடுக்கணும், அப்பதான் அந்த கிரிக்கெட் நடத்த முடியும். அது பேர் கூட திரள் நிதி தான்டா. அந்த அறிவு அஹ்? அவனுக்கு. அறிவு சுத்தமா கிடையாது. சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து இருக்கணும், சினிமா பார்க்க உட்கார்றேன்னா 300 பேர் உட்கார்ந்து காசு தரணும், அப்பதான் இந்த சினிமா ஏப்பா ஓடும். அது எப்பா கூட ஒரு திரள் நிதி தான்டா நாயே. தாவேகாவுக்கு கூட அதுக்கு இப்பதான் வர தற்குறி கட்சிகள்னு வச்சுக்க அவனுங்கள விடு. இந்த இந்த திரள் நிதிக்கு முன்னுதாரணமா இருந்தவங்க யாரு? திமுக காரவங்க. அவங்க தானே விதை விதை நாங்க எத போட்டது. நாங்க போட்டதுங்கிற மாரி. அங்க இருக்கிறவங்க பேசுறாங்கய்யா அந்த வார்த்தைய. ஏன்னா அவங்க எல்லாம் கார்பரேட் ஃபண்டிங் போயிட்டாங்கல்ல, கார்பரேட்ல இருந்து ஆனா ஒரு அஹ், கார் ஒரு ஒரு வாங்கணும். கலைஞர் ஐயா தானே கார் வாங்கணும்னு சொல்லி உண்டியல் குடுக்குனவங்க. இன்னைக்கு வந்து அவன் கார்ப்பரேட் ஃபண்டுக்கு போயிட்டுன்னா, நீயும் திருநெல்வேலில தானே வந்த. ஒரு உண்டியல்ல ஒரு இருந்து ஒரு வந்த. ஒரு கம்பெனி ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு இருந்து 50 கோடி, ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு 100 கோடி, இப்படின்னு அவங்க ஒரே கார்பரேட் நிறுவனத்துக்கிட்டே அந்த உதவியை 50 கோடி 100 கோடின்னு வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 5 வருஷம் கழிச்சு 5 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன உதவி பண்ணி கொடுக்க போறாங்கன்றது அந்த கார்பரேட் கொடுக்க வேண்டிய தொகையை பொறுத்தது. தொகைய இப்ப பொறுத்து. அவங்க என்ன நல்லது செய்வாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். மக்களாகிய நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த அந்த காசை வாங்குறது கார்பரேட் கிட்ட இருந்து. அப்ப அவங்க எப்படிப்பட்ட உதவிகளை அதாவது அந்த கம்பெனிகளுக்கு செய்வாங்கன்றத மக்களாகி நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க கிட்ட இருந்து என்ன நல்ல உதவிகள் கிடைக்க போகுது யோசிச்சு பாருங்க. அதான் எது அதாவது சரி எது தவறுன்னு உங்களுக்கு புரியும். மக்கள்ட்ட இருந்து திரள் நிதி திரட்டுனா, ஐயோ! இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற உணர்வு இருக்கும். செய்யணும்னு நினைப்பாங்க கண்டிப்பா. நீ கார்ப்பரேட் கிட்ட வாங்குன, கம்பெனிகள்ட்ட வாங்குனா, நீ யாருக்கு நல்லது செய்ய விரும்புவ? அவங்களுக்கு தானே செய்யணும். அவனே கேட்பானல்ல, 12 கோடி கோடியா குடுத்தா வாங்குனா என்ன எனக்கு 8 திருப்பி வழி சாலை அனுப்புங்க. இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல 12 வழி சாலை ஆயிடும். ம். அடுத்தது 16 வழி சாலை ஆயிடும். எல்லாம் வளங்களை திருடணும்ல, இன்னும் விரைவா போகணும்ல. ஆனா எல்லா சாலையும் போட்டு யார் ஆள்றது? யார் வாழ்றது? அந்த மாதிரி எல்லாமே சுரண்டலுக்கு ஆளாகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல நாம் தமிழர் கட்சின்றது எவ்வளவு சிறப்பா இயங்கிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு சரியா இயங்கிட்டு இருக்கு, நிதிகளை எப்படி எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெளிப்படையா காமிச்சிட்டு இருக்குன்றதெல்லாம் கட்சிக்குள்ள வந்து பார்க்கணும். இல்ல வெளியில இருந்தாவது அட்லீஸ்ட் விவரங்களை சேகரிக்கணும். இது எதுவுமே இல்லாம வெறும் இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு காணொலியை பார்த்துட்டு இல்ல குறுந்தகவலை பார்த்துட்டு இந்த மாதிரி கமெண்ட் போடுறது அது போடுறது இது போடுறதெல்லாம் பாக்குறப்போ எப்பா அது மட்டும் இல்லப்பா. நல்ல கருத்துக்கே அவனுக்கு அறிவு இல்லப்பா. அவன் ஏதாவது எழுதணுங்கிறத எதையாவது எழுதிட்டு போறான்ப்பா. அவனோட அறிவ பாருப்பா. நல்ல கருத்து ஒரு விஷயத்த பேசியிருக்கிறப்ப கூட. அதுல பாதி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே இந்த ஆஹ், அவர்களே வச்சிருக்கிற இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் தான், வேஸ்ட் அக்கௌண்ட்ஸ். அதெல்லாம் அதுல வந்துட்டு ஒன்றும் இல்லை, எல்லாமே டூப்ளிகேட் அக்கௌண்ட்ஸ் தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது இல்லாமலும் இருக்கிற கட்சிக்காரனும் அதுல இருக்க கட்சிக்காரனும் பெருசா ஒண்ணும் கிடையாது. நீங்களே பாத்துக்கிட்டு இருப்பீங்களா, இன்னைக்கு வேட்பாளர் நிக்க போறவன்லாம் கும்பாபிஷேகம் பண்றான், காருக்கு இது போட்டு எடுக்கிறான், அதுக்கப்புறம் கண்ணாடி போடுறான், இருக்கிற எல்லா பவரான பிஜேபியும் போட்டுக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்றான். இது பேர் தான் அரசியல் அப்படின்னு சொல்றானுங்க. இதுக்கு நம்ம நான் போய் பாக்குறேன்.
என்னதான் இருக்கு சரி இவன் இவ்வளவு கேவலமா பண்ணிருக்கானே அப்படி என்னதான் வந்துட்டு இவனுக்கு கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு உள்ள போய் பார்த்தா அண்ணன் புகழ் வாழ்க, அண்ணன் ஓங்குக, அண்ணன் தான் வெயிட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சில்லறை தர ஒரு செதற விடுறானுங்க. அவங்களுக்கு 100 விசிறிகள் அப்படியே செயல்படுது. ஃபயர் விடுறானுங்க. நெருப்பு பறக்குது. இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிக்கிறோம். இதுல இந்த மாதிரியான நம்மகிட்ட இருந்து பிரிஞ்ச அல்ல கைங்க வேற பேச்சு தொல்லை தாங்க முடியல. தயவு செஞ்சு எங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு போன அல்ல கைங்களே கொஞ்சமாவது எங்க கூட பேசும்போது அரசியல் புரிதலோட பேசுறது நல்லது. தனி மனித விமர்சனத்தை நீங்க இழுத்து பேசுனீங்கன்னா நீங்க பேசுன இந்த லட்ச லட்சமா இங்க இருந்து அதாவது நம்மளே பிச்சை எடுத்து பிழைக்கிற ஒரு அதாவது சில்லற சில்லறையா சேர்த்து ஒரு கணிசமான காசை வச்சு ஓட்டுற ஒரு கட்சி. இதுல இதுல இருந்து திருடிட்டு போன அல்ல கைங்க எல்லாம் வந்து பேசுது இவ்வளவு நக்கலாவும் நையாண்டியர்களாவும் பேசுது. உண்மைன்னு வச்சா என்ன பிச்சைக்காரன் சொல்றது? திருடின பிச்சைக்காரனுவா. அப்படிதான் சொல்லணும். நம்மளே பிச்சை எடுக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. பிச்சைக்காரன்ட்டையும் திருடின பிச்சைக்காரனுங்க இங்க இருந்து போயிட்டு பேசுறது. அதனால வார்த்தை கண்ணியம் முக்கியம். எதை எந்த இடத்துல பேசணும்ன்றது முக்கியம். ஒரு தனி மனிதரை குறித்து விமர்சனம் வைக்கவே கூடாது. அந்த மாதிரி நீங்க இந்த கட்சியில இருந்துட்டு போய் நீங்க வைக்கிறீங்கன்றது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. உங்க மேல இருக்கிற இல்ல கொஞ்ச அது நெஞ்ச மரியாதை கூட இழந்து போயிடுவீங்க. அவங்களுக்கே வெட்கமா இருக்காதா என்னன்னு தெரியல. இது அதுக்காக இப்படியா? அ கொள்கைய மறந்து, அதான் தத்துவத்த மறந்து. அண்ணன் சொல்ற மாதிரி இத விட்டவன் வந்துட்டு அவதூற கையில் எடுப்பான் அப்படின்னு சொல்லுவார்ல அண்ணன். அத எது சொன்னாரு? நாயும் நாயும் பிழைக்குமா? வாதத்தை வாத வாதத்தில் தோர்த்தவன் வாதத்தில் தோர்த்தவன் அவதூறை கையில் எடுப்பான் அப்படின்னு சொல்லுவார்ல. அது மாதிரிதான் இன்னைக்கு ஆயிடுச்சு. நாயும் பிழைக்குமா இந்த பிழைப்புங்கிற மாரி இருக்கு இவனோட பேச்சும், இவனோட நடத்தையும். என்னவோ போ. கண்டிப்பா. சரி. அதனால எப்படியோ நேரத்த ஒதுக்கி இந்த ஒரு மனக்குமுறல்னு சொல்றதா? இத என்னன்னு சொல்றதா? அவங்கள பேசவும் முடியல. ஒண்ணும் சொல்லவும் முடியல. என்ன இவனுங்களை பண்றது? பேச முடியாது, நான் பேச முடியாது. பேசினாலும் வந்துட்டு நிறைய பேசிடுவோமோ, ஏதாவது பேசி விட்டுருவோமோன்னு வெளிப்படையா பேசணும். அச்ச ஆமா அண்ணன் சொல்ற மாரியே, "டேய் ரொம்ப பேசினா அச்சமா கெட்ட இருக்கு. வார்த்தை வந்துருமோன்னு பயமா இருக்குங்கிற மாதிரி." இதுல ஒண்ணு பதிவு பண்ண விரும்புறது என்னன்னா, கார்த்திகேயன் அவர்கள் பேசும்போது கூட சொன்னாரு, எங்க கட்சிக்குள்ள நாங்க வந்துட்டு இன்னைக்கு நான் இங்க அதாவது ஒண்ணு சொன்னாரு என்னன்னா, இந்த வேட்பாளரை வந்து நிக்க வைக்கிறது இந்த வருஷம் இந்த இடத்துல நிக்க வைக்கிறாங்க. அடுத்த வருஷம் இன்னொரு இடத்துல நிக்க வச்சிடுறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு இது இதனாலதான் வந்துட்டு வேட்பாளர்கள் உங்ககிட்ட வந்து வந்து நிரந்தரமா இருக்கிறது இல்ல எல்லாம் போயிடுறாங்க அப்படின்னு சொன்னப்போ அதாவது இன்னைக்கு இருக்கிற நான் நான் எனக்கு எனக்கு நானே ஒரு கடைகோடி தொண்டன் தான். ஆனா எனக்கே என்ன புரிதல் இருக்குன்னா ஒருத்தங்கள ஒரு இடத்துல நிக்க வைக்கும் போது அவங்க ஒரு சாதாரண வேட்பாளர்ல இருந்து நட்சத்திர வேட்பாளர்களா மாறுறதா நான் உணர்றேன். ஏன்னா இந்த இடத்துல நின்று இருக்காங்க நாளைக்கு இங்க தோத்தாலும் 3 முறை தோத்த வேட்பாளர் அப்படின்றது இருக்கு. அதுல ஒரு நட்சத்திர அந்தஸ்தும் கிடைக்குது. அடிக்கடி வந்துட்டு அந்த அறியப்படுறாங்க. முகங்களை வந்து அவங்க அறியப்படும் முகங்களாகுறாங்க. காமிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய தோற்று போன 2 முறை தோத்த 3 முறை தோத்த முகங்கள் நட்சத்திர முகங்களா ஆயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதுவும் இல்லாம 234 தொகுதிக்கும் ஒரு வேட்பாளர் நிக்க வைக்கிறதுன்றது கஷ்டம். அதுவும் குடிவாரியா இருக்கணும். அதுவும் 117க்கு 117 ஆண் பெண்களை போடணும் அப்படின்னா இதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்குன்றத கட்சிக்குள்ள இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இல்ல 234 தொகுதிக்கும் ஆள் போடுறதுன்னா சின்ன விஷயமா? சாதாரண விஷயமா? ம். ஆண் பெண்ணை பிரிக்கிறதே கஷ்டமா இருக்கும். அதுல இது இவங்களுக்கு குடி வாரியா கொடுக்கணும். இத்தனை குடின்னு இருக்கு. இவ்வளவு இந்த குடிக்கு இத்தனை சதவீதம்னு ஒதுக்கணும். அது எவ்வளவு பெரிய சிரமம்ன்றதை தயவு செஞ்சு கட்சியில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்குங்க. ஒருவேளை அந்த அந்த தொகுதியில அந்த இடத்துல நிக்கிறதுக்கு அவர்கள் அந்த குடிக்கான இதுல இல்லாம இருக்கலாம். அதனால அவர்களை அங்க இடத்துல நிக்க வேண்டிய இதா இருக்கு. இது எல்லாமே கட்சிக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரியும் நல்லாவே. ஆனா ஏன் நீங்க வந்து தேவையில்லாம ஏதோ ஒண்ணு பேசணுன்றதுக்காக பேசி அந்த கருத்தை விமர்சிச்சு நீங்க ஏன் தவறான ஒரு விஷயத்த பண்றீங்கன்றது புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு கட்சியில இருக்கிறவங்க நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இது நடக்குதுன்றத ஆராயுங்க, ஆய்வுக்கு உட்படுத்துங்க. ஒரு 2 நாள் 3 நாள் நீங்க தொடர்ந்து யோசிச்சா இது ஏன் அப்படின்ற உண்மை வந்து உங்களுக்கே புரியும் அப்படின்றத நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அத விட முக்கியம் என்னன்னா, ஆளுக்கு ஆள் நாட்டாமையா இருக்கிறத நிறுத்துங்க முதல்ல. தலைவர்ன்னு இருக்கிறாங்க. நிர்வாகம் எடுக்கும் முடிவுகளுக்கு வந்து நம்ம வந்து செவி சாய்க்கணும். அத ஏத்துக்கணும். அந்த பழக்கத்த முன்னாடியே வளர்த்துங்க. உங்க வீ இப்ப அவங்க உங்க வீடே இருக்குன்னு வச்சுங்க.
உங்க வீட்ல உங்க அப்பா ஒரு முடிவு எடுப்பார், நீ ஒரு முடிவு எடுப்ப, உங்க அம்மா ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்படி ஆளுக்கு ஒரு முடிவு எடுத்தா அந்த குடும்பம் என்ன ஆகும்? தலைவர்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் முடிவு எடுத்து ஒரு விஷயத்த நகர்த்துறாருன்னா, அது சரியா இருக்கும். நான் இப்படி போவேன், அப்படி போனேன்னா, அப்புறம் என்ன பண்ண முடியும்? நூல்ல இருந்த பட்டமா கதையா ஆயிடும் அது. அது என்னைக்கு இந்த கண்டிப்பா, கண்டிப்பா. புரிய போகுது? அப்படி எத்தன தமிழ் தேசிய கட்சிகள் இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாருமே இன்னைக்கு தமிழ் தேசியத்த தூக்கி பேசுறவங்க தான். நமக்கு கீழ ஒரு 100 கட்சி இருக்கு தமிழ் தேசிய கட்சி. ஆனா, எது பின்னாடி நின்னா உங்களுக்கு வலிமை இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு தமிழ் நிக்கிறோம். இதுக்கு தேசியங்கிறது முன்னாடி கூட நம்ம 100 வரேன். கட்சிய வச்சிருந்தோம். ஆனா இருங்க. தமிழ் தேசியங்கிறது அரங்கத்துக்குள்ள நடக்கும். மண்டபத்துக்குள்ள பேச்சு. இன்னைக்கு தமிழ் தேசியம்னா, அப்படி இன்னைக்கு கைய நீட்டி இப்படி வர்றோமே, வெளியில வர்றோமே, எப்படி வர்றோம்? கொண்டு வந்தது யாரு? என்ன சும்மா பேச்சா? அந்த 5,00,000த்துல அ நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க. உங்களுக்கு அதோடைய பூரிப்பு அன்னைக்கு நீங்க இருந்திருந்தா கண்டிப்பா அத உணர்ந்திருப்பீங்க. அந்த 5,00,000 பேர்ல ஒருத்தனா இருந்து ஒரு புலி நக்கலின் மாநாடா? உருமர பார்த்தப்ப நக்கலின் மாநாடு. அதாவது உடம்பெல்லாம் சிலிர்த்து போய் உண்மையாவே அந்த கூட்டத்திலேயே அவ்வளவு கர்ஜனை மிகுந்த ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த விஷயம். அ அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு அ ஒரு ஒரு மிகுந்த ஒரு ஆற்றல் கிடைச்சுச்சு அன்னைக்கு. சரிப்பா. அந்த மாரி உங்க நேரத்த ஒதுக்கி மிகவும் சிறப்பாக கலந்துரையாடி, குமுறல் எல்லாத்தையும் ஒரு வழியா கொட்டி தீர்த்தாச்சு. சரி. நன்றி, நன்றி. ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோல நன்றி. சந்திப்போம். ஓகே.